சொல்லுண்ணே, எதுவா இருந்தாலும் என்கிட்ட. இல்லம்மா அமுதா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, விடு. என்ன மச்சான், ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு? இல்ல மச்சான், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மச்சான். எடி சுந்தரி, மருமோட இன்னும் காணும். வந்துருவாருமா, வந்துட்டு இருக்கேன்னாரு. இன்னும் ஒருக்கா ஃபோன் பண்ணி பார்க்கவா? ஃபோன் பண்ணி பாருடி, ரொம்ப நேரமா ஆளை காணும். எதுக்கும் இன்னொருக்கா ஃபோன் பண்ணு. சரிம்மா, இன்னொருக்கா ஃபோன் பண்ணி பார்க்குறேன் நான். ட்ரிங், ட்ரிங். இந்த இருமா, ரிங் போயிட்டு இருக்கு, என்னன்னு அவர்கிட்ட கேட்குறேன். ஹலோ. சொல்லுமா சுந்தரி. ஒன்றும் இல்லைங்க, முன்னையே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னீங்களே, இன்னும் வீட்டுக்கு காணுமா? அதனால தாங்க ஃபோன் பண்ணேன். சாப்பாடு அம்மா வெரைட்டி நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க உங்களுக்காகவே. எல்லாமே இலையில எடுத்து ரெடியாக இருக்கு. நீங்கள் வந்த உடனே சாப்பிட வேண்டியதா. என்னங்க நான் சொல்றது? ஏங்க, எங்கட வரீங்க? சுந்தரி. சொல்லுங்க, எங்கடங்க வரியா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நைட் ஆனாலும் கூட ஆயிடும். நீ சாப்பிடு. என்ன, நான் சாப்பிடணுமா? உங்களுக்காக அம்மா ஆசாசியாக இலையில எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல சுந்தரி, வர லேட் ஆகுமா, நீ சாப்பிடு. இலையில இருந்தா என்ன, அப்படியே உரமா மூடி வைங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். மூடி வைக்கணுமா? என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? சீக்கிரம் வந்துருங்க, நானும் இன்னும் சாப்பிடல, சாப்பிடாம தான் உட்காந்துருக்கேன். வந்துருங்க. ஆமா, இப்போ எங்க இருக்கீங்க? அண்ணே, யாருண்ணே ஃபோன்ல? சுந்தரி அண்ணியா? கொடுங்க, நான் பேசுறேன். இல்லம்மா வேணாம். சுந்தரி, சரி சுந்தரி, நான் போனை வைக்கிறேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். எங்க இருக்கீங்க இப்போ? நான் ஆபீஸ்ல இருக்கேம்மா. ஆபீஸ்லயா? ஆமா, வர கொஞ்சம் 8 மணி ஆகும். 8 மணியா? ஆமா சுந்தரி, ஏன் ஒரு டவுட்லயே கேக்குற? இல்ல, கேட்டேன். 8 மணிக்கு வந்துருவீங்களா இல்ல உங்களோட அம்மா வீட்டுக்கு போறீங்களா? அம்மாவும் தான் வர சொன்னுச்சு. அண்ணே, குடுனே பேசுறேன். இல்லம்மா அமுதா, பேசாம இரு. அம்மாவும் தான் வர சொல்லுச்சு சுந்தரி, பார்க்கலாம். அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தா அங்க போற மாதிரி வேற இருக்கும். உங்க அம்மா ஃபோன் பண்ணா அங்க போற மாதிரி இருக்குமா? ஓஹோ, அப்ப இங்க வர மாட்டீங்க இல்ல? உங்களுக்காக எங்க அம்மா பார்த்து பார்த்து ஆசை ஆசையா சமையல் பண்ணி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? சொல்லுங்க, உங்க அம்மா ஃபோன் பண்ணா அங்க போயிருவீங்க. இப்ப யாரோ பக்கத்துல ஃபோனை கொடுன்னு கேக்குறாங்க. எனக்கு ஏதோ உங்க அக்கா மாதிரி இருக்கு. ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க எங்க இருக்கேன்னு. நிஜமா ஆபீஸ்ல தான் சுந்தரி இருக்கேன், நீ நம்புனா நம்பு, நம்பலன்னா போ. சரி சரி, ஓகே. 8 மணிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா. சரி, பார்த்துட்டே இருப்பேன். 8 மணிக்கு வரணும். சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேன். சுந்தரி, போனை வைக்கவா? சரிம்மா, பாய். என்னடி, மாப்பிள்ளை எப்படி வராரா? என்னடி சொன்னாரு? மா, அவரு அவங்க தங்கச்சி வீட்டில் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் என்கிட்ட மறைக்கிறாருமா ஏதோ உண்மைய. அவங்க பக்கத்தில் தங்கச்சி சுந்தரியா சுந்தரியா ஃபோனை கொடுன்னு கேட்குது. எல்லாமுதான்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆனால் கேட்குறதுக்கு ஆஃபீஸ்லன்னு சொல்கிறாரு. அப்போது என்கிட்ட ஏதோ பொய் சொல்கிறாருமா அவரு. இப்போ எதுக்குடி தங்கச்சி வீட்டுக்கு போகணும்? நான் இங்கே பார்த்து பார்த்து ஒன்று ஒன்று சமைச்சு வச்சுருக்கேன். எல்லாம் ஆறி போய் வீணாக போகுதுடி. ஏண்டி இப்படி பண்ணுறாரு மாப்பிள்ள? எனக்கு என்ன தெரியும், வரேன்னு சொன்னார். சரின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். அவர் கிளம்புற டைமுக்கு நேரம் வரேன்னு சொன்ன டைமுக்கு நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமேம்மா. ஆனால் அவர் வரல. ஏன், அப்போது எங்கே போயிட்டாரு? ஏதோ தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பார்ப்போம், 8 மணிக்கு வராரா இல்லையான்னு மட்டும் பார்ப்போம். அப்புறம் அவர் இருக்கு, இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு, பார்ப்போம்மா. சரிம்மா, இதை ஒரு ஓரமாக எடுத்து மூடி வை. என்னடி, நீயும் சாப்பிடலையா? ஏமா சுந்தரி, நீயாவது சாப்பிடுமா? இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் இப்போதைக்கு. அவர் வரட்டும், எனக்கு மைண்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. மாப்பிள்ளை வந்து அப்புறமா சாப்பிட்டுக்குவாருடி. சொல்கிறத கேளு சுந்தரி, நீயாவது சாப்பிடு. இல்லைம்மா, பரவாயில்ல, எனக்கு வேணாம். அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன். அவர் என்கிட்ட போய் மட்டும் சொல்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஷோ, ஆசை ஆசையாக சூடாக சாப்பிடுவீங்கன்னு சமைச்சு வச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சா? சரி, இப்போ எடுத்தாவது வைக்கிறேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிருவீங்க. சரி. ஏனே என்கிட்ட ஃபோனை கொடுக்க மாட்டேன்ட்ட? அன்னிக்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன்னு ஏனே போய் சொன்ன? சும்மாதாம்மா, முதவே வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னேன்னா சுந்தரி நேரம் வீட்டுக்கு வரலன்னு பார்த்துட்டே இருப்பா. அதனால தான் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போக 8 மணி ஆகும்னு அவங்க அம்மா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க போல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
ஐயோ பாவம், உனக்காக சமைச்சிருப்பாங்க போலண்ணே. அண்ணே, அம்மாட்ட போகணுண்ணே, அம்மா வீட்டுக்கு. ஆ ஆமா சுந்தரி, அம்மா வீட்டுக்கு தான் போலான் இருக்கேன். அப்புறம் எப்படிண்ணே அங்கே போவ? இல்ல, சும்மா அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன் சுந்தரி, அம்மா வீட்டுக்கு தான் போவேன். ஆ சரிண்ணே. ஆமா, பாவம் அம்மா, யாருமே இல்லாம தனியாவே இருக்காங்க. ஒரு 2 நாள் பேசி பொழுங்கி இருந்த பாவம் தானே அம்மாவும். ஆமாண்ணே, நானும் குழந்தைய தூக்கிட்டு போலான்னு தான் பார்த்தேன். இவர் தான் விட மாட்டேன்ட்டு. வேணாம் மச்சான், அங்கெல்லாம் என்னால் குழந்தைய பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் அங்கே அமுச்சு விடல. இங்கே நானே நிறைய பார்த்துப்பேன். இங்கேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நல்லா பார்த்துக்கிறாரு. சரிண்ணே, சாப்பிடு. ஆ சரிம்மா. இவருக்கு இருக்கிற கொழுப்பு, என்கிட்ட போய் சொல்லிட்டு உன் தங்கச்சி வீட்டுக்கா போயிருக்க? அந்த அளவுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு உன் தங்கச்சி வீட்டுக்கு போறதுல அப்படி என்ன உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு? பாரு, என்கிட்டே போய் சொல்றியா? என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வரேன்னு சொல்லிவிட்டு வராம திருப்பியும் உன் தங்கச்சி குரல் கேட்குது, ஆஃபீஸில் இருக்கே நீ என்கிட்ட போய் பேசுறல்ல? இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வட்டி முதலுமா உனக்கு இருக்குடி. ஓய், என்னம்மா குட்டி, மாமாவை அப்படி பார்த்துட்டே இருக்க? மாமா உனக்கு தெரியுதா? மாமா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? அழகா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரே ரியாக்ஷன் தானா? அண்ணா, இப்போ அவளுக்கு என்னன்னா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஒன்று அவகிட்ட உன்னால வாயே பேச முடியாத அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவா. இப்பவே மொட்டையா விட்டுட்டு இருக்கா வாயில பார்த்தா. ஓ, என்ன பேசி சமாளிச்சிருவாளா உன் பொண்ணு? ஏமா அமுதா, சின்ன தங்கச்சி வந்துச்சாம்மா பார்க்கறதுக்கு? இல்லைண்ணே, அவ வரவே இல்லை. ஏன்னு தெரியல. ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி கூட அக்கா நல்லா இருக்கியா, பாப்பா எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலண்ணே. ஏம்மா இப்படி இருக்கு? உனக்கு ஃபோன் பண்ணுமானே? ஆஹா, எனக்கு ஃபோன் பண்ணாது. என்னைக்காவது பண்ணும் தான். அதுவும் ஒரு 4 days 5 daysக்கு ஒருக்கா பண்ணிரும். உனக்கு பண்ணவே இல்லைன்னு சொல்றியே? ஆமாண்ணே, ஒரு கூட பிறந்த அக்கா தானே, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறானே. ஏன்னு அவ கேட்க மாட்டேங்கிறா? என்னன்னு தெரியல அமுதா, நமக்கு என்ன தெரியும்? விடு, கேட்கலன்னா என்ன இப்போ? வந்து கூட பார்க்க வேணானே, ஒரு வார்த்தை நல்லா இருக்கியாக்கான்னு கேட்டா போதும், அது கூட அவ கேட்க மாட்டேங்கிறா. விடு அமுதா, கேட்கலன்னா என்ன இப்போ? சாப்பிடாமையா உட்காந்துருக்க போகிறோம்? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம், சரியா? உனக்கு தான் மச்சான் அடிக்கடி பார்க்க வர்றாருல, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, எங்க அண்ணன் வந்தா எனக்கு போதும். அப்புறம் என்ன, நான் வந்துடுறேன் இனிமே. ஆனா ஒண்ணுண்ணே, சுந்தரி கிட்ட ஏதோ மறைக்கிற. சுந்தரி இங்க வர்றதுக்கு எதுவும் திட்டுறாலோ என்னமோ தெரியல. அதனாலதான் சுந்தரி கிட்ட இங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லாம ஆபீஸ்ல இருக்கேன்னு போய் சொல்லிட்டே இருக்க. ஏன்னு இப்படி பண்ற? இல்லைம்மா, சும்மாதான். உன்கிட்ட பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த சுந்தரி இருக்கால்ல, அவ சுந்தரி எப்படின்னா, அம்மா கூட பேசக்கூடாது, உன் கூட பேசக்கூடாது, அம்மாவுக்கு எதுவும் காசு அனுப்பக்கூடாது, உனக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, தங்கச்சிக்கு எதுவும் பார்க்கக்கூடாது, இப்படி தான் அவன் நினைக்கிறா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு செப்பல்லேருந்து என்னென்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து பிடிச்சதெல்லாம் ஒன்று ஒன்று வாங்குறா. ஆனால் நம்மளோட அம்மாவுக்கு ஒன்றுமே வாங்க மாட்டேங்கிறாம்மா அமுதா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஏதாவது சண்டை போட்டேன் அப்படின்னா உடனே நான் வீட்டை விட்டு போகிறேன், நான் இனி உன் கூட வாழல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்றா. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சும் வையே, அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவா. அதனால தான் ஆஃபீஸில் இருக்கேன்னு தெரியும், ஆஃபீஸில் இருக்கேன்னு நான் சொன்னேனே. இப்போ கூட உன் குரல் கேட்டுருச்சு அவளுக்கு. யார் யாருன்னு கேட்டா, நான் இல்லைன்னு போய் சொல்லிட்டேன். ஆனால் கண்டிப்பாக அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா நான் இங்கே தான் வந்திருப்பேன்னு. இப்போ நான் போனேன்னு வை, பெரிய பிரச்சனை. நான் அங்கே போகிறது இல்லை, அம்மாட்ட தான் போகிறேன். ஆனாலும் நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு மட்டும் பாரு, அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லி. அது என்னென்ன, அவ அம்மாவுக்கு பார்த்து பார்த்து பிடிச்சது செப்பல் முதற்கொண்டு வாங்குறாங்க. நம்ம அம்மா பாவம் இல்லையா? சொல்லு. என் தங்கச்சி பிள்ளையில பார்க்கவே கூடாதா? ஏன் பார்க்கக்கூடாது? ஏன் இப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? சொல்லுனே. அவ அப்படிதான் சுந்தரி. ஆனா நான் யாருக்கும் தெரியாம வெளியில காட்டிக்கிறது இல்ல. உங்க எல்லாரும் முன்னாடியும் அவளை நல்லவள அதை மட்டும்தான் காமிப்பேன். என்ன செய்யறது? இப்படி பண்றவள என்னமா பண்றது? அதுவும் மாமா பொண்ணு வேற வழி இல்லையா? சொந்த பந்தம் எல்லாம் இவன் ஒழுங்கா வச்சுக்காம விரட்டிட்டான், டார்ச்சர் பண்ணான், குடும்பப்படுத்தினான், வரதட்சணை கேட்டான் அப்படின்னு ஏதாவது ஒன்று கட்டுக்கதையே கட்டும். அதான் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி எப்படியோ இழுத்து பிடிச்சு ஓட்டிட்டு இருக்கேம்மா.
ஆனா நான் இன்னைக்கு போகல பத்தியா. பெரிய கலவரமே இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன எப்படி சமாளிக்க போறேன்னு தெரில. ஆனா நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனா லாக் பண்ண மாதிரி என்ன ஆக்கிடுவா. ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவளை பிரச்சனையை எப்போ பார்க்கறதானே, பார்த்துக்கலாம். அம்மா வீட்டுக்கு தான் போகலான் இருக்கேம்மா சுந்தரி. என்ன பண்றது சுந்தரியை, ஒன்றும் பண்ண முடியாது அமுதா. ஏனே அந்த பிள்ளை இப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் மாமா பொண்ணுன்னா அப்படி பேசும் வைக்கும். சுந்தரி தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை அப்படின்னு அம்மா சொல்லிட்டே இருக்கும்லண்ணே. இப்போ என்ன அந்த பிள்ளை இப்படி பண்ணுது? இப்போவும் அந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணுதுன்னு அம்மாவுக்கு தெரியவே தெரியாது சுந்தரி. என்ன செய்யறது, நான் தான் அம்மாவுக்கு தெரியாம சுந்தரி தாம்மா உன்னை அப்படி கேட்டா இப்படி கேட்டா, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா, ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு சுந்தரியவே நல்ல பேர் ஆக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வாங்கிட்ட தான் இந்த உண்மையெல்லாம் சொல்றேன். அம்மாட்டெல்லாம் சொன்னது கூட இல்லை. அப்படியா? பாவனே, அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படும். அதனாலதாம்மா நான் சொல்லல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நேரம் ஆக ஆக எப்ப அந்த சொட்ட மண்டை வருங்களா இருக்கு. இன்னைக்கு வந்தான் செத்தான், எல்லாமே போய் சொல்றான் என்கிட்ட. ஒண்ணுமே உண்மை கிடையாது. அந்த பக்கம் அமுதா குரல் கேக்குது, ஆனா அமுதா வீட்ல இருக்கேன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆபீஸ்ல இருக்கேன் ஆபீஸ்ல இருக்கேன்னு ஒரே போய் தான். என்னம்மா, மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணியா, பேசுனியா, எப்ப வரேன்னு சொன்னாரு? போமாங்கிட்டே. நீ ஒண்ணு சும்மா எப்ப வரேன்னு சொன்னாரு வரேன்னு சொன்னாருன்னு கேட்டுட்டே இருக்க, கட்டுப்பேத்திட்டு. அதனால ஃபோனே எடுக்கலம்மா. என்னடி சொல்ற? ஃபோனே எடுக்கலையா மாப்பிள்ள? அட கடவுளே, எப்போ வரேன்னடி சொன்னாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, போறியா கொஞ்சம்? நான் இருக்க கோவத்துல சும்மா நோயினே என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காத, போமா. சரிதா சரிதா.